சிவாய நம. இல்லத்தில் தனதானிய செல்வ சகல சம்பத்தும் சௌபாகியமாக இருக்க இந்த பொருள் எல்லாமே மகாலட்சுமி முன்னாடி வைக்கணும். சின்ன மஞ்சள் துணி எடுத்துக்கங்க. முதல் நீங்கள் மகாலட்சுமி கிட்ட வைக்கிற பாத்திரம், அது செம்பாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், வெள்ளி கூட இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். முதல் என்ன செய்யணும், அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நமஸ்துதே அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்ட பிறகு கற்பூர தீபாராதனை காட்டணும். கற்பூர தீபாராதனை உங்களுக்கு லக்ஷ்மி பிரணாமவல்லி தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். தீபாராதனை காட்டும் போது ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி நமோ நமஹ அந்த தீபாராதனை காட்டிட்டு சகல சம்பத்தும் சௌபாகியமாக நீங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும், தானியங்கள் எல்லாம் கலந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தானியத்தை நீங்கள் முதல் போடணும். எல்லா தானியமும் அந்த தானியத்தை நீங்கள் போடும் போது ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி நமோ நமஹான்னு சொல்லணும். ஒரு பொருள் போடும் போதும் லக்ஷ்மியுடைய பிரணநாமத்தை நீங்கள் சொல்லணும். அதன் பிறகு ஜாதிகா மாசிகா லவங்கம் போடணும். அடுத்தது ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் போடும்போது ஒரு பொருளுக்கும் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை செய்யணும். கோமதி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணுவுடைய மகாமங்கலமான ஒரு வசிய பொருள் கோமதி சக்கரம், அதை போடணும். கோமதி சக்கரம் ரொம்ப நல்லது. அடுத்தது நவரத்தனம். படிகாரக்கல் எல்லாருக்குமே தெரியும். படிகாரக்கல், அந்த படிகாரக்கல் சின்னதாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க. அடுத்தது வெட்டிவேர், துளசி வேர், எலுமிச்சப்பழ வேர், இந்த 3 வேருமே அதில் போடணும். அப்படி இல்லைன்னா மூங்கில் குச்சி இருக்கும், அது போடணும். கிறிஸ்டலில் மணி விற்கும். சின்ன கிறிஸ்டலில் சிகப்பு, வெள்ளை, அந்த மாதிரி பச்சை, நீங்கள் கிறிஸ்டல் மணி கொஞ்சம் போடணும். அதில் 12 காயின் போடணும். 12 காயின், 1 ரூபாய் காயின், 2 ரூபாவோ 5 ரூபாயோ, அந்த மாதிரி. இந்த காப்பர் காயின் விற்கும், இல்லை கோல்டு காயின் இருக்கும், பிறகு நார்மல் காயின் இருக்கும். அது நீங்கள் எப்படியாவது போட்டுக்கலாம், ஆனால் மொத்தத்தில் ஒரு காயின் இருக்கணும். அந்த மாதிரி 12 காயின். அந்த 12 காயினும் நீங்கள் போடும்போது ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி நமோ நமஹ சகல யோகங்களும் சித்தியாகணும், தனதானிய செல்வ சகல சம்பத்தும் எங்களுக்கு கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடுகு மாதிரி அது கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. அதன் பிறகு ஒரு மஞ்சள் துணி அந்த சைஸ் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சுற்றி நீங்கள் மஞ்சள் நூல் அது சுற்றி வைக்கணும். இது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். அது உள்ளே இருக்க அந்த நவரத்னம் எல்லாமே அது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தானியங்கள் மட்டும் நீங்கள் மாற்றணும். மற்ற பொருள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பொருள். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூல் சுற்றணும். இது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிச்சமான வசியம் பொருட்கள். இதில் நீங்கள் பேட் ஃப்ளவருன்னு இருக்கும், அதை கூட நீங்கள் போடலாம். பேட் ஃப்ளவருன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 புலி பல்லுன்னு வாங்கும், சிலர் பேட் ஃப்ளவருன்னு வாங்க, அது கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நல்ல நூல் சுற்றி ரொம்ப நல்லதுங்க. மாதிரி கட்டுங்க. கட்டி சுவாமிக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தினசரி ஒரே ஒரு மலர்கள் அந்த அக்ஷய பாத்திரம் சொல்லுங்கள், அக்ஷய பாத்திரம் மேலே வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அவ்வளோ ஒரு மாற்றம் வரும். பணம் அது எந்த ஒரு வகையிலையாவது உங்களுக்கு சேரும். எல்லாம் அதை போல் கட்டி எடுத்து முடிச்சிட்ட பிறகு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மகாலட்சுமியுடைய பிரணநாமம் சொல்லி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். சரி, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு
தினசரி மகாலட்சுமி முன்னாடி உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே பகிர்ந்து கொள்ளுங்க. மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகும். வியாபாரம் நலமாக இருக்கும். இது வந்து வியாபார இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். இதே போல் செய்து வீட்டில் கண்டிப்பாக ஒரு இல்லத்துலேயும் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். எதுவுமே வந்து கிடைக்காத பொருள்னே இல்லை. இது எல்லாமே வசியம் பொருள். இது வைத்து வழிபாடு செய்யுங்க. வியாபார இடத்துலலாம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் போது கண் திருஷ்டி அண்டாது, நல்லா இருக்கும். வாழ்க்கையில் வந்து அந்த கஷ்டம் இல்லாத உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும். சிவாய நம.